இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாத முக்கியமான தவறுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாஸ்டிங் டூ லாங், அதாவது நீங்கள் ஒரு பிகினராக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்க போகிறீங்க அப்படின்னா 16லேருந்து 20 மணி நேரம் இருக்கிறது, 24 மணி நேரம் இருக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அதிக நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் உடலில் என்ன ஆகும்னா கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை தூண்டி அதிகமாக்கும். இதனால் உங்களுடைய மெட்டபாலிசம் குறையும். கூடவே பார்த்தீங்கன்னா மசில் பிரேக் டவுன் ஆகிறது, ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 12லேருந்து 14 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு சூட்டபுளான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, ஃபாஸ்டிங் இருந்த பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவின் தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உங்களுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டயத்தில் ஜங்க் ஃபுட் எடுக்கும்போது உங்கள் உடலில் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிளட் சுகர் அதிகமாகும் போது அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். கூடவே இது இன்ஃப்ளமேஷனாக உண்டாக்கும். ஸோ நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறதுலாம் உங்கள் உடலுக்கு தேவையில்லை. ஃபுட்டுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மூணாவது, புரதம் குறைவான உணவுகளை எடுக்கிறது. அதாவது போதுமான அளவு புரோட்டீன் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுடைய மசில் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இது மூலமாக என்ன ஆகும்னா மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும். ஸோ நீங்கள் புரதம் அதிகமாக உள்ள உணவுகளான பால், முட்டை, பருப்பு வகைகள், நட்ஸ், பன்னீர், இந்த மாதிரியான பொருட்களை அதிகமாக உணவில் எடுக்கணும். அடுத்து, தண்ணீர் குடிக்கிறத தவிர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களுடைய உடலில் இன்சுலின் குறைய ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய கிட்னி அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றும். இது டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைமில் நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும். லெமன் வாட்டர் சேர்த்துக்கலாம். சுகர் இல்லாமல் மோர் சாப்பிட்றது, இந்த மாதிரியான பொருட்களை ஆட் பண்ணும்போது உங்களுடைய டீஹைட்ரேஷன் தவிர்க்கப்படும். அடுத்து, ரொம்ப அக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா படிப்படியாக இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த உடனே அதிகமான ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் உடலுக்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்கும். இதனால் உங்களுக்கு தலைவலி, லோ எனர்ஜி ஆகிறது. சீக்கிரமாகவே இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறத நீங்கள் விட்டுருவீங்க. ஸோ முதல்ல 12 மணி நேரம், அப்புறம் 14 மணி நேரம், அப்புறம் 16 மணி நேரம், இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்கள் உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து, போதுமான அளவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா உங்களுக்கு ஹங்கர் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை இது அதிகமாக உற்பத்தி பண்ணும். ஸோ சர்க்கரை எடுக்கிறதுடைய அளவு கூடிக்கிட்டே போகும். ஸோ ஃபேட்டை குறைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எய்ம் இதில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாருக்கும் சூட்டபுளான ஒரு ஃபாஸ்டிங் கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு வளரும் பருவத்தில் இருக்கீங்க, ஒரு டீனேஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபுள் கிடையாது. அண்டர்வெயிட்டாக சிலர் இருப்பாங்க, அதாவது தன்னுடைய உடல் எடைக்கு குறைவாக இருப்பாங்க அவங்க. மூணாவது, சில மருத்துவ கண்டிஷனில் இருப்பாங்க, டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பேலன்ஸ்டான டயட் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணணும்.